Vivekananda Educational Institutions is a gateway to quality higher education. Admissions open now. Tirchangodu Namakkal district and Sangagiri Salem district. ஐஸ்கிரீம் தயாரிப்பில் கலப்படம் அதிகரித்திருப்பதாக தகவல்கள் வெளியான நிலையில் அதிகாரிகள் கண்காணிக்க உணவு பாதுகாப்புத்துறை உத்தரவிட்டிருக்கிறது. ஐஸ்கிரீம் தயாரிப்பை கண்காணிக்க அதிகாரிகளுக்கு உணவு பாதுகாப்புத்துறை உத்தரவிட்டிருக்கிறது. ஐஸ்கிரீம் தயாரிப்பு நிறுவனங்கள் விதிகளை முறையாக கடைபிடிக்கின்றனவா என்று ஆய்வு செய்ய ஆணையிடப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். ரமேஷ், அதிகாரிகள் கண்காணிக்க உணவு பாதுகாப்புத்துறை உத்தரவிட்டிருக்கிறது. என்னென்ன விதிமுறைகளை பின்பற்ற கூறப்பட்டிருக்கிறது? கோடை வெயில் காரணமாக ஐஸ்கிரீம் விற்பனை தமிழகம் முழுவதும் அதிகரித்திருக்கிறது. உணவு பாதுகாப்புத்துறையின் சார்பில் உரிமம் பெற்ற ஐஸ்கிரீம் தயாரிப்பு நிறுவனங்கள் மட்டுமின்றி சந்தையில் தேவை அதிகரிப்பதால் உரிமம் இல்லாமல் ஐஸ்கிரீம் உற்பத்தி செய்வது, இயற்கை சர்க்கரைக்கு மாறாக சுவைக்காக நிறமிகள் மற்றும் செயற்கை சர்க்கரையை சேர்ப்பது, சலவை தூள் கூட்டுப் பொருட்கள், குளிர்பானங்களில் பாஸ்போரிக் அமிலம் போன்ற கலப்படங்கள் சேர்ப்பது, ஐஸ்கிரீம் மற்றும் குளிர்பானம் தயாரிப்பில் அசுத்தமான நீர் பயன்படுத்துவது உட்பட கோடை காலத்தில் உணவு பாதுகாப்புத்துறையின் விதிகளுக்கு மாறாக கலப்படங்கள் அதிகரிக்கக்கூடும் என்ற புகார்கள் அதிக அளவில் வந்திருக்கக்கூடிய சூழலில் தற்போது இந்த ஐஸ்கிரீம் உற்பத்தி செய்யக்கூடிய நிறுவனங்கள் குறிப்பாக எக்ஸ்பிரி டேட் நிறைய குழந்தைகள் இது வாங்கி வெயிலுக்கு சாப்பிட்றாங்க. அப்படி இருக்கும்போது இந்த எக்ஸ்பிரி டேட் நிறைய பேர் பழைய 2 வருஷம் 3 வருஷம் பழைய பொருட்களை கூட இந்த ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து கொடுக்குறாங்க என்ற புகார்களும் வந்திருக்கக்கூடிய நிலையில் இதையெல்லாம் உணவு பாதுகாப்புத்துறை கண்காணிக்க வேண்டும் என்றும் கோடை காலம் முழுவதும் சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் உற்பத்தியில் உணவு பாதுகாப்புத்துறையின் வழிகாட்டுதலை பின்பற்றுகிறார்களா என்பதை கண்காணிக்கவும், மீறும் பட்சத்தில் நடவடிக்கை எடுக்கவும் உணவு பாதுகாப்புத்துறை உத்தரவிட்டிருக்கிறது. சம்பந்தப்பட்ட மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் இது தொடர்பாக சோதனை நடத்துவதோடு புகார்கள் வரும் பட்சத்தில் உரிய நடவடிக்கை எடுக்குமாறு அனைத்து மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறைக்கும் சுற்றறிக்கை மூலமாக தகவல் அனுப்பப்பட்டிருக்கிறது. பூங்குழலி, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ரமேஷ். ஐஸ்கிரீம் உற்பத்தி நிறுவனங்கள் மற்றும் குளிர்பான உற்பத்தி நிறுவனங்களில் தொடர்ந்து சோதனையிட உணவு பாதுகாப்புத்துறை ஆணையிட்டிருக்கிறது. விதிகளை நிறுவனங்கள் மீறும் பட்சத்தில் நடவடிக்கை எடுக்கவும் உணவு பாதுகாப்புத்துறை உத்தரவிட்டிருக்கிறது. கோடை வெயிலின் தாக்கத்தை தணிக்க மக்கள் ஐஸ்கிரீம் மற்றும் குளிர்பானங்களை அதிகம் பயன்படுத்துகின்ற சூழலில் ஐஸ்கிரீம் நிறுவனங்கள் விதிகளை மீறி ஐஸ்கிரீம் தயாரிப்பில் கலப்படம் அதிகரித்திருப்பதாக புகார்கள் குவிந்த வண்ணம் இருக்கின்ற சூழலில் உணவு பாதுகாப்புத்துறை இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. Vivekananda Educational Institutions is a gateway to quality higher education. Admissions open now. Tirchangodu Namakkal district and Sangagiri Salem district.